பகவானுடைய ஏதோ ஒரு புத்தகத்தை பிரித்து படிக்கும் பொழுது அதில் பகவான் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டார் திருவண்ணாமலை வீதிகளில் சுற்றி கொண்டிருக்கும்போது மிகவும் ஆச்சரியம். ஒரு பகவானிடமிருந்து அருள் சுரந்து கொண்டே இருக்கும்போது அதனால் எத்தனையோ பேர் பல நன்மைகளை எய்தும்போது ஒரு சில தீய சக்திகளும் எழும்புகின்றன. நாம் நிலத்தில் விதை விதைத்து தண்ணீர் ஊற்றி உரம் போடும் பொழுது சில சமயம் நம்மையும் அறியாமல் அங்கே வேண்டாத தாவரங்களும் முளைக்கும் அல்லவா? அதுபோல் ஏதோ ஒரு விதத்தில் இந்த தீய சக்திகளும் கிளம்புகின்றன. அவர்களுடைய அந்த அருளினுடைய என்ன ஒரு பரிமாணம் என்று தெரியவில்லை.